Exercise 5.2 3 ல second subdivision. Find the equation of hyperbola. Center is 2, 1. Okay, center is 2, 1. One of the foci is 8, 1 and the corresponding directories is x is equal to 4. Corresponding directories is x equal to 4. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த ஈக்குவேஷனாக ஹைப்பர்போலா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. சென்டர் வந்து 2, 1 சொல்லிட்டாங்க. சென்டர் 2, 1 அப்படின்னாவே என்னது, கண்டிப்பாக ஆக்சிஸ்லேருந்து தள்ளி இருக்கும். இங்கே இருக்குது 0, ஓகேவா, இங்கே 0 பாயிண்ட் இருக்குது. சென்டர் இஸ் 2, 1 இங்கே இருக்குது, ஓகேவா. அப்போ சென்டர் இஸ் 2, 1 and one of the foci is 8, 1. So one of the foci is 8, 1. Okay, the foci is 8, 1. Okay, and the corresponding directories is x equal to 4. Corresponding directories x equal to 4. So இதுதான். ஸோ இப்போ என்ன ஹைப்பர்போலா இப்படி இருக்கும். சாரி, ஸோ இது சென்டர் பாயிண்டாக இருக்கும், இது டைரக்ட்ரிஸ் லைனாக இருக்கும், இது ஃபோக்கஸ் பாயிண்டாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ்க்கு ஹைப்பர்போலா எப்படி இருக்கும், இந்த சைன் இந்த டைரக்ஷன் இருக்கும். சரியா, இந்த மாதிரி ஹைப்பர்போலா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஆக்சிஸில் இருக்கும். இங்கே 0,0வில் இருக்கும். இப்போ 0,0 சென்டர் வந்து இங்கே இருக்குது, தள்ளி இருக்குது. சரிங்களா, கொஞ்சம் ஆக்சிஸ் விட்டு தள்ளி இருக்குது. ஸோ இது வந்து டைரக்ட்ரிஸ் இஸ் x equal to 4, ஃபோக்கை இஸ் வந்து 8, 1. ஸோ சென்டர் இஸ் 2, 1. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இது வந்து தெரிஞ்சிச்சு, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்னு வரைஞ்சிடும். ஆனால் ஃபோக்கை பாயிண்ட் இங்கே கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கனால. ஸோ டைரக்ட்ரிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் இந்த சைடு வரும். ஓகே, இது சென்டர் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணும், இங்கே ஒரு ஃபோக்கை வரும். இங்கே ஒரு ஃபோக்கை வந்ததுன்னா என்ன வரும், இங்கே ஒரு இப்படி வரும் ஹைப்பர்போலா. இந்த சைடு ஒன்று வரும். சரியா, இந்த ஒரு ஃபோக்கை பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வரும். சரியா, ஸோ ஒரு சைடு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ சிஎஸ் ஓகே இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ அப்படி என்னது சிஎஸ் அப்படின்றது சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகே, இங்கே ஏற்கனவே 2 இருக்குது, இங்கே 6, 3 இருக்குது, தட் இஸ் 6. ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது 0,1. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து 0,1 இருக்கும். ஆனால் இங்கே 0,0. ஓகேவா, இங்கே 2,1னா இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் வந்து 0 இருக்கும், ஒய் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ 0,1 இருக்கும் இந்த பாயிண்ட். சரிங்க, இந்த பாயிண்ட் 0,1 இருக்கும். ஸோ சிஎஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, சிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ், சிஎஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இஸ் 6. சி ஈக்குவல் டு சிஎஸ் அப்படிங்கிறது இந்த சி டிஸ்டன்ஸ் தான். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சி. ஸோ ஃபோக்கைங்கிறது என்னது, எலிப்ஸ் வந்தாலும் சி தான் வரும். சரியா, C,0 அங்கே வந்து C,0ன்னு வரும், இங்கே வந்து சி வரும். ஓகேவா, இப்போ ஆக்சிஸில் இருந்துன்னா C,0. சப்போஸ் இங்கே இருந்தால் C,0ன்னு எழுதுவீங்க, இங்கே தள்ளி இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி எழுத முடியாது. சரியா, ஸோ இப்போ வந்து C,1 வரும். இங்கே வரும்போது வந்து C,1 வரும். இது C,1. ஸோ சி ஈக்குவல் டு 6. சி ஈக்குவல் டு ஏங்கிறது தெரியும். ஓகே, எலிப்ஸுக்கும் அதுதான், ஹைப்பர்போலாவுக்கும் அதுதான். ஓகேவா, சிஇஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை இ. சிஇஜெட் அப்படிங்கிறது என்னது, இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, டைரக்ட்ரிஸ் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த டைரக்ட்ரிஸ் டிஸ்டன்ஸ் சிஇஜெட் ஈக்குவல் டு ஏ பை இ. சி ஏ பை இ இஸ் ஈக்குவல் டு 2. இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, இங்கே வந்து ஆல்ரெடி எக்ஸில் 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 4 - 2 இஸ் ஈக்குவல் டு 2. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா, இங்கே 6 எப்படி எழுதியிருக்கோம், 8 - 2. சென்டர் பாயிண்ட்லேருந்து 8 - 2 இஸ் ஈக்குவல் டு 6. புரியுதுங்களா, அது வந்து ஏஇ. இது வந்து சிஇஜெட் அப்படிங்கிறது ஏ பை இ ஈக்குவல் டு 2. ஸோ ஏஇ தெரியும், ஏ பை இ கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா, ஸோ ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள், சி இன்ட்டு ஏஇ. ஓகேவா, சி ஈக்குவல் டு ஏஇ, இஇ கேன்சல், ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 வந்துடும். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து ஏபிசி இருக்குது அப்படின்னா சியும் தெரியும், ஏவும் தெரியும். ஸோ பி கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு. கண்டிப்பாக ஏவும் பி தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அப்புறம் ஏவும் சியும் தெரியும். ஏபிசிக்கு ரிலேஷன்ஷிப் பண்ணது சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் ஹைப்பர்போலா ஆகும். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ் ஈக்குவல் டு 6. ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. ஓகேவா, ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24.
ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர் ப்ராப்ளம் வந்து ஸோ ஆக்சிஸில் இருந்துன்னா 0 ஹச்சுக்கு வந்து சி ஈக்குவல் சி ஆஃப் 0,0 அதான் வந்து ஹச் கமா கே வரும். இங்கே வந்து 0 பாயிண்ட்ல இங்கே இல்லாமல் தள்ளி இருக்குது. ஓகே சென்டர் இது எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர். ஓகே சரி அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்னால என்ன பண்ணணும் ட்ரான்ஸ்வர்சஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். அப்படின்னா வந்து எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எழுதணும். ஓகே அதுதான் பாசிட்டிவ் எழுதணும். எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஹச் வந்து எக்ஸ் மைனஸ் ஹச் வந்து 2 பை ஏ ஸ்கொயர் வந்து 12. ஓகே ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 12 மைனஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 24 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கே பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைரக்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ஹைப்பர்போலோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட்டு டயக்ராம் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி டயக்ராம் குறிக்கணும். ஓகேவா இது சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஃபோக்கேக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து சி. ஓகேவா இங்கே சி ஈக்குவல் டு 6. ஸோ டைரக்ட் சென்டர் பாயிண்ட்டுக்கு டைரக்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சிஇஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை இ. ஓகே இது வந்து ஏஇ, இதுலேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏஇ தட் இஸ் சி. இந்த சி இருந்து இஜெட் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸு ஏ பை இ தட் இஸ் சிஇஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை இ. அதுதான் ரெண்டு இது மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா தேங்க்யூ.